தமிழகமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா விருதுநகர் தொகுதியில் மறு எண்ணிக்கை வருமா? அதாவது அங்கே விஜய பிரபாகரன் தோல்வி அடைந்து விட்டார், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணித்தவர் வெற்றி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி இறுதியாக கூறப்பட்டது. அதனால சந்தேகங்கள் பல எங்களுக்கு இருக்கு, அதில் சூழ்ச்சிகள் நிறைய செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. குற்றம் சாட்டுறது மட்டும் இல்லை, இங்கே இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட அவங்க மனு கொடுத்துருக்காங்க, இதுக்கு மறு எண்ணிக்கை வேண்டும் அப்படின்ட்டு. சரி, மறு எண்ணிக்கை நடக்குது, அந்த மறு எண்ணிக்கைக்குள்ள ஆளுங்கட்சியுடைய தலையீடு இருக்குமா? இதே மாதிரி மறுபடியும் ஒரு சூழ்ச்சிகள் செய்து விட்டால் என்ன செய்வது? அதனால இந்த மறு எண்ணிக்கை அப்படின்றது நடந்தால் யார் முன்னிலையில் நடக்க வேண்டும்? நீதிமன்றத்தில் போய் முறையிட சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தில் மூலம் அங்கே மறு எண்ணிக்கை நடந்தால் நீதிபதி முன்னிலையில் தான் மறு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும். அப்போதான் மறு எண்ணிக்கைன்றது சரியான முறையில் போகும் அப்படின்னு சொல்லி தேமுக தொண்டர்கள் பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மறு எண்ணிக்கை நடக்குமா, அந்த மறு எண்ணிக்கையும் நீதிமன்றத்தின் முன்னிலையில் நடக்குமா அப்படிங்கிறது இருக்கு. இதே மாணித்தவர் கேட்டால் மாணித்தவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போதே சொல்ல வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு சென்னை போனதுக்கப்புறம் இந்த பிரச்சனை கிளறீங்க அப்படிங்கிறாரு. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்க முடியும். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது, அது ஆன் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் தான் அவங்க ஷேர் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி மறு வாக்கு எண்ணிக்கை நடக்குமா விருதுநகர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். பல இழுபறிகளுக்கு அப்புறம் விஜய பிரபாகரன் தோற்று விட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸை கொடுக்குறாங்க. அந்த நியூஸ் தமிழகத்தில் இருக்கிற பல பேர்த்த மிரள வச்சுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரனுடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்பிக்கை இருந்தாங்க. அப்படி நம்பிக்கை இருக்கும்போது திடீர்னு மாணித்தவர் வெற்றி அடைந்து விட்டார். அதுவும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைந்து விட்டார். 4300 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி அடைந்திருக்காரு. சொற்ப வாக்குகளை விஜயபாரன் தோல்வி அடைஞ்சிட்டான்னு சொல்லி முடிவு அறிவிக்கிறாங்க. அந்த முடிவுடைய வெற்றிக்கான ஒரு படிவத்தை இரவு 1 மணிக்கு வாங்குறாரு மாணிக்தாவூர். இங்கே பிரேமலதா விஜயகாந்த் பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுகளில் என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆதாரம் இல்லாமல் நான் இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. சரி, என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னா, இங்கே ஓட்டு எண்ணிக்கையில் இருக்கிற பிரச்சனைகளில் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு எண்ணிக்கையே நடக்கலை, நிறுத்தி வைக்கப்பட்டது. ஏன் நிறுத்தி வச்சிங்க? அந்த 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 2 மணி நேரம் ஏன் நிறுத்தி வச்சிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே பல அமைச்சர்கள், திமுகவை சேர்ந்த பல அமைச்சர்கள் உள்ளே வந்தாங்க. வாக்கு எண்ணிக்கையின் போது ஏன் வர வேண்டும், உள்ள வர வேண்டும் அப்படிங்கிறாங்க. உள்ள வர வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி மதுரையுடைய அமைச்சர் ஏன் விருதுநகருக்கு வர வேண்டும், நீ மதுரைக்கு தானே அமைச்சர், நீ விருதுநகரில் உள்ள வரீங்க அப்படின்றது விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கலெக்டராக இருக்கிற தேர்தல் அதிகாரிகளுக்கு பல நிர்பந்தங்கள், ப்ரெஷர்கள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க, ஐயோ எனக்கு ப்ரெஷர் நிறையா வருது, மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வருது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, அதனால் நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன்னு சொல்லி சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டு அவர் நிர்பந்தப்படுத்தப்பட்டார் ஆளுங்கட்சியினால் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவரே சொன்னார், எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ள நடந்துச்சு. இதுக்கான ஆதாரங்கள் அப்படின்னா நீங்கள் சந்தேகமாக தான் அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது, அந்த சிசிடிவி கேமராவில் பாருங்கள் என்ன நடந்துச்சு, உள்ள வாக்கு எண்ணிக்கையின் போது என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு இன்னைக்கு அவங்க தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு மெயில் அனுப்புகிறாங்க, ரிஜிஸ்டர் போஸ்டர் அனுப்புகிறாங்க. அது என்ன ஆச்சுனாக்க அனுப்பிட்டாங்க, சென்ட் ஆயிடுச்சு. சென்ட் ஆனதுக்கப்புறம் மறுநாள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தேர்தல் அதிகாரி இல்லை எனக்கு எந்த விதமான மெயிலும் வரல, எந்த விதமான ரிஜிஸ்டர் போஸ்டும் வரல, எனக்கு புகாரே என்கிட்ட தெரிவிக்கல அப்படிங்கிறாங்க. அவங்க அனுப்பிட்டோம் சென்ட் ஆயிடுச்சுன்றாங்க, இவர் வரவே இல்லைன்றாங்க. இங்கேயே முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்க அனுப்பியாச்சு, இவங்க வரல அப்படின்னா இங்கே தமிழகத்துடைய தேர்தலுடைய அதிகாரிகள் ஆளுங்கட்சியின் ஆதரவில் இருக்காங்களா, இல்லை ஆளுங்கட்சியின் மிரட்டலில் இருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியல. இருந்தாலும் இங்கே தேர்தல் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மறுவாக்கு எண்ணிக்கை வேணும்னா நீங்கள் மத்திய தேர்தல் ஆணையத்தில் தான் கேட்கணும், அதுவும் இல்லாமல் உயர்நீதிமன்றத்தில் நீங்கள்
வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு என்ன ஆகும்னா நேர தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்பாங்க. அப்புறம் தேர்தல் அதிகாரி தான் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்த இவிஎம் மிஷின் என்னன்னா ஒரு 45 நாளைக்கு வந்து இந்த எண்ணுனாங்க பார்த்தீங்களா, அந்த இது இருக்கும் அப்படிங்கிறாங்க. 45 நாளைக்கு இருக்குது. 45 நாளுக்குள்ள வந்து மறு எண்ணிக்கை நடத்தணும், இல்லைன்னாக்கா அதுக்கப்புறம் மறு எண்ணிக்கை நடத்த முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. சரி, மறு எண்ணிக்கை நடக்குதப்பா. இந்த மறு எண்ணிக்கை நடக்கும்போது யார் முன்னிலையில் நடக்கும்? மறுபடியும் அதே மாதிரி தேர்தல் அதிகாரி, மறுபடியும் அதே மாதிரி ஆளுங்கட்சி நிர்பந்தங்களோட மறுபடியும் பல பிரச்சனைகள் சந்திக்குமா? அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால இந்த மறு எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்தின் முன்னாடி, நீதிபதியின் முன்னாடி நடத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு தேமுதிக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க, எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, இந்த அரசு மேல நம்பிக்கை கிடையாது, அதிகாரிகள் மேல நம்பிக்கை கிடையாது, எங்களுக்கு வந்து நீதிமன்றத்தின் மேல தான் நம்பிக்கை இருக்கு. அதனால மறு வாக்கு எண்ணிக்கை நடந்தா அது நீதிமன்றத்தின் முன்னாடி தான் நடக்கணும் அப்படிங்கிறாங்க. இது எந்த அளவு சாத்தியம்? நீதிமன்றத்தின் முன்னாடி, நீதிபதி முன்னாடி நடத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இருந்தாலும் தேமுதிக தொண்டர்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி தான், எங்களுக்கு நீதிமன்றத்தின் முன்னாடி தான் நடக்கணும், அப்பதான் நாங்கள் நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்ப இந்த வாக்கு எண்ணிக்கை மறுபடியும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இவங்க இப்பதான் வந்து தமிழக தேர்தல் ஆணையத்திட்ட அனுப்புனாங்க, அவங்க இன்னும் எங்களை வரலட்டாங்க. இப்ப மத்திய தேர்தல் ஆணையத்திட்ட வந்து அவங்க புகார் தெரிவிச்சிருக்காங்க. இனி அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அடுத்து வரும் நாட்கள்ல தெரியும். மாணித்தார்கிட்ட இதை பத்தி நான் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வாக்கு எண்ணிக்கை பாத்தீங்களா, வாக்கு எண்ணிக்கை மாதிரி இந்த புகாரை சொல்ல வேண்டியதானே, இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்குது, இந்த மாதிரி சூழ்ச்சிகள் நடந்துக்கிறதுன்னு சொல்லி அன்னைக்கு நீங்க புகார் தெரிவிக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு நீங்க எல்லாமே சரி அப்படின்ட்டு சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த புகாரை தெரிவிக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆமா, அப்ப நடக்கும்போதே சொல்ல வேண்டியதானே, ஏன் நடக்கும்போது சொல்லல அப்படின்ட்டு நம்மளுக்கு கேள்வி எழும்புது. அதுக்கான விளக்கத்தை தேமுதிக தொண்டர்களே கொடுக்குறாங்க. ஐயா, ஒரு தவறு நடக்குதுன்னா தெரியாம தான் செய்வாங்க, அதுவும் சூழ்ச்சினா யாருக்கும் தெரியாது, ஏன்னா தெரியக்கூடாதுதான் சூழ்ச்சி. அந்த மாதிரி இந்த வாக்கு எண்ணிக்கையில் நடந்த முறைகேடுகள் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு அவங்க பண்ணினாங்க. அதனால வந்து சரி தோல்விதான் நினைச்சு நாங்கள் ஏற்றுக்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இதோடைய முழு தகவலையும் தெரிஞ்சு. ஏன்னா இங்கே தேர்தல் அதிகாரியே ஃபோன் பண்ணி சொன்னாரா, அவரே வந்து மறுநாள் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச பின்னாடி தெளிவாக சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க, ஓ உள்ள ஒரு சூழ்ச்சியே நடந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து புகார் தெரிவிக்கப்படுது அப்படின்னு சொல்லி தேமுக தொண்டர்களே விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் மாணித்தார் உடனே நீங்கள் தெரிவிக்க வேண்டியதானன்றாங்க. சூழ்ச்சின்றது தெரியாமல் நடக்கிற விஷயம், அதனால தான் எங்களுக்கு தெரிந்த உடனே மறுநாள் நாங்கள் புகார் கொடுக்குறோம்னு அவங்கள விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ இங்கே நடக்கிற இந்த மறு வாக்குப்பதிவு அப்படிங்கிறது வந்து மறு எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து நீதிமன்றம் கூற வேண்டும், நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அவங்க கூற வேண்டும், தேர்தல் அதிகாரிகள் வாக்கு எண்ணிக்கை மறுபடியும் நடத்தப்படும் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இங்கே ஆளுங்கட்சியுடைய தலையீடு நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே 39 தொகுதியில் வந்து போன முறை வென்றான், ஒரு தொகுதியினால் வந்து நம்மளுடைய இமேஜே டேமேஜ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த முறை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த முறை 40 தொகுதி நம்ம கைப்பற்ற வேண்டும். அந்த ஒரு தொகுதி, அதாவது போன முறை வந்து ஓபிஎஸ் உடைய மகன் சுரேந்திரனால வந்து நம்மளுக்கு ஒரு தொகுதி போச்சு, ஆனால் அதே மாதிரி கேப்டனுடைய மகனால் வந்து இந்த முறை போயிடக்கூடாது அப்படிங்கிறனால ஒரு சதியினால் வந்து இது வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு பல தேமுக தொண்டர்கள் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த புலம்பலுடைய முடிவு அப்படின்னு பார்த்தா மறு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும். அந்த மறு எண்ணிக்கை வந்து நியாயமான முறையில் எல்லா பேரும் முன்னிலை நடத்தப்பட வேண்டும். அப்படி நடந்தாதான் இதோடைய வெற்றி உறுதித்தன்மையே தெரியும். மாணித்தாரே சொல்லலாம், நீங்கள் வந்து அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு மாணித்தாருடைய வெற்றி உண்மையான வெற்றின்னா மாணித்தார் சொல்லலாம், நீ எங்கேயும் போய் போட்டுக்க, மறு எண்ணிக்கை தானே, நீ எப்படி நடத்துக்க, நீ நீதிமன்றத்தில் நடத்துங்க, எங்கேயும் நடத்துங்க, நான் அதுக்கு முழு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் அதை சொல்லாமல் நாங்கள் நைட் இரவு 1 மணி வரைக்கும் உட்காந்து வெற்றிக்கான படிவத்தை வாங்கினோம், அதுவும் இல்லாமல் கடைசி டயத்தில் தபால் ஓட்டுகள் ஃபுல்லாக வந்து எண்ணுனாங்க, அந்த தபால் ஓட்டுகள் எண்ணும்போதெல்லாம் அவங்க யாருமே இல்லை, 7 மணிக்கே வந்து தோல்வி அடைஞ்சிட்டு போயிட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் உட்காந்து தபால் ஓட்டு 5 மணி நேரம் தபால் ஓட்டு எண்ணாங்களா, 5 மணி நேரம் தபால் ஓட்டு எண்ணி 1 மணிக்கு தான் முடிஞ்சு அப்படிங்கிற விஷயத்த வைக்கிறாரு. மாணிக்கத்தார் வந்து வெற்றி என்பது தீர்மானிக்கப்பட்டது, என்னுடைய வெற்றிக்கான உறுதி இருக்கு, அதனால் நீங்கள் 1 முறை இல்லை 2 முறை இல்லை
10 தடவோட மறுவாக்கு எண்ணிக்கை வைங்க, வெற்றி என்பது எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மை இல்லாமல் அவர் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப இந்த உடைய வெற்றி என்பது கேள்விக்குரியதா இருக்கு தவிர இந்த வெற்றி வந்து உறுதித்தன்மை இல்லாம இருக்கு. இது மறுவாக்கு எண்ணிக்கை நடந்தாதான் அவங்களுக்கும் சரி மக்களும் சரி யாருக்கான வெற்றி இந்த வெற்றி அப்படிங்கிறது உறுதியாகும்.